உங்களோட கல்யாண வாழ்க்கையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்காக ஆக்கணுமா? நீங்கள் அதை காப்பாற்றணுமா? அப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு தான் செய்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. நான் சொல்கிற ரெமெடி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் அழகாக சொல்லுவேன். முடிஞ்சால் எழுதிக்கங்க, இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கங்க. யாராருக்கு ஃபேமிலி பிரச்சனை இருக்கோ, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்கோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிருக்காங்களோ, இப்போ டிவோர்ஸ் கேட்டகரியில் போய் நிற்கிது, அந்த லைஃப்பை அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த வீடியோ நான் உங்களுக்கு தான் செய்கிறேன். ஓகே ஓகே முதலாவதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அவரை ஓகே ஒன்றாவது, இந்த மாதிரி சட்டி ஒன்று எடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துருங்க. இந்த சட்டி அப்புறம் துணி வச்சு கட்ட மஞ்சள் கலர் துணி, நார்மலாக ப்ரேயர்ஸ்க்கு பார்ப்பீங்களா, மஞ்சள் கலர் துணி அழகாக வெட்டி வச்சுங்க இந்த சட்டியை மூடுறதுக்கு. ரெண்டாவது வந்து இந்த சட்டி வெளியே வந்து சிகப்பு நூலில் கட்டணும், சிகப்பு நூலில் முடிச்சு கட்டணும். ஓகேயா? ஸோ சட்டி மேலே மஞ்சள் கலர் துணி அப்புறம் சிகப்பு நூல். ஓகே, சிகப்பு நூல் எடுத்துங்க. அந்த நூல் துபாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி சில பேர் ரிப்பன் கூட பார்ப்பாங்க, சிகப்பு ரிப்பன் பாய்க்கலாம். ஓகே, அது பேலீஃப். ஓகே, இதுதான் பேலீஃப். ஓகே, நல்ல பெரிய பேலீஃபாக வாங்க, ஏன்னா நீங்கள் அதில் எழுதணும். ஓகே, பேலீஃப் எழுதணும். தும்ரிக், அதாவது மஞ்சள் நம்ம சொல்லுவோம். ஓகே, மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. தேன், ஓகே, பியோர் தேன் எடுத்து வச்சுக்கோங்க. சீனி, ஓகே, வெள்ளை சீனியோ ப்ரௌன் சுகரோ ஏதோ ஒன் எடுத்து வச்சுக்கோங்க. சினிமன் ஸ்டிக், ஒரு நல்ல சாலிட்டான சினிமன் ஸ்டிக் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பாய்க்கிற பெர்ஃப்யூமோ உங்கள் ஹஸ்பண்ட் பாய்க்கிற பெர்ஃப்யூமோ என்ன பிராண்டோ, அவங்க என்ன பெர்ஃப்யூம் பிடிக்குன்னு அதை எடுத்து கையில் வச்சுருங்க. ஓகே, அவ்வளோ. எதை எப்போ இப்படி செய்கிறது அந்த ஸ்டெப் சொல்கிறேன். ஓகே, ஒன்றாவது, இது நீங்கள் காலையில் செய்யலாம், பிஃபோர் 10 மணி, இல்லை ஈவினிங் 7 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. ஓகேயா? செஞ்சுருங்க. ஓகே, ஸ்டெப் ஒன்றாவது, யார் கிறிஸ்டல் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையோ கிறிஸ்டல் வாட்டர் வாங்கிடுங்க. நான் அப்புறம் அந்த டேட் சொல்கிறேன், இந்த டேட்டில் இது செய்ய முடியும். ஓகே, இந்த டேட்டில் செய்ய முடியும்னு சொல்கிறேன். ஒன்றாவது, கிறிஸ்டல் வாட்டர் ஒரு பாத்தை குளிக்கிறதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருங்க. செய்ய போகிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், செய்யாதவங்க இல்லை. யார் இந்த ரெமெடியை செய்ய போகிறாங்களோ ஒரு பாத்தை கிறிஸ்டல் வாட்டர் குளிக்கிறதுக்கு வாங்கி வச்சுருங்க. ஓகே, நேராக திறந்து குளிக்கணும், அப்புறம் தான் இந்த சாங்கியத்தை செய்யணும். ஆல்ரைட், முதல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேலீஃபு, நல்லா பெரிய பேலீஃபாக எடுங்க. ஏன்னா பேலீஃப் நிறையா கிடைக்கும் கடையில். என்னோடய பேலீஃப் வந்து நினைக்கிற ஒரு 4-5 மாதமாக வச்சுருக்கேன் நிறையா. நான் நார்மலாக மந்திரத்துக்கு பாய்ப்பேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல பேலீஃப், மொத்தமான பெரிய பேலீஃபாக எடுத்து இதில் உங்கள் கணவர் பேர், பிறந்த நேரம், பிறந்த தேதி. இப்போ தேதின்னு சொல்லும் போது உதாரணத்துக்கு 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 1997ன்னு முழுசாக எழுதணும். ஓகே, இப்போ பிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 காலையில். ஓகே, எழுதுனா போதும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஏஎம் பிஎம்லாம் எழுத தேவையில்லை. பிரபஞ்சத்துக்கு ஏஎம் பிஎம்லாம் தெரியாது, பிரபஞ்சத்துக்கு நம்பர் மட்டும்தான் தெரியும். ஓகேயா? ஸோ உங்கள் கணவர் பேர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, தேதி ஃபுல்லாக இருக்கணும். ஓகேயா? உதாரணத்துக்கு 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 1997, அப்புறம் உங்கள் பேர் போடுங்க. அதே மாதிரி உங்கள் பேரும் ஃபுல்லாக எழுதி கருப்பு பேன் எழுதுகிறோம். இந்த மாதிரி மக்க பேன், நிப்பீஸான மக்க பேன் பாய்ங்க, கருப்பு பேன். ஏன்னா கருப்பு பேன் அழகாக எழுத முடியும். இது நான் மக்க பேன் பாய்ச்சேன், நிப்பீஸான மக்க பேன். நிப்பீஸான மக்க பேன் பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கும், ஷாப்பாக இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் போது கரெக்டான பேன் தான் பாய்க்கணும். அப்புறம் வந்து உங்கள் பேர் எழுதி, முழு பேராக, அப்பா பேர்லாம் தேவையில்லை, உங்கள் பேர் மட்டும் தான். நல்லா கவனமாக கேளுங்க, அப்பா பேர் தேவையில்லை. உங்கள் பிறந்த தேதி, உங்கள் பிறந்த நேரம், அந்த ஏஎம் பிஎம் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த நேரம் மட்டும் போடுங்க. இப்போ சில பேர் கேட்பீங்க, ஐயா 12 மணிக்கு மேலே பார்த்தா 13ன்னு போடுவாங்க. நீங்கள் நார்மலாகவே இந்த 12 ஹவரோட அந்த நேரத்தை பாருங்க. ஓகேயா? 2:30, 2:30, 4:30, 4:30, அது காலையோ ஈவினிங்லாம் எழுத தேவையில்லை. ஓகே, அவங்களோட முழு பேர், அப்பா அம்மா பேர் தேவையில்லை, அவங்க பேர் மட்டும்தான், அவங்க பிறந்த தேதி, அவங்க பிறந்த நேரம். ஓகே, எழுதிட்டீங்களா? அடுத்தது, இது கொஞ்சம் சென்சிட்டிவ் தான், நல்லா கவனமாக கேளுங்க, ஆனால் இது கண்டிப்பாக வேலை செய்யும். ஒன்ஸ் இந்த பேரை நீங்கள் எழுதினோன்னே உங்களோட அந்த எச்சில் வந்து 3 வாட்டி இந்த இது மேலே நீங்கள் தடவணும். அதுக்காக எச்சியை சோத்து கையில் தடவா பீச்சை கையில் தடவான்னு கேட்காதீங்க. நீங்கள் சோத்து கையிலேயே தடவும். எச்சி எடுத்துகிட்டு 3 வாட்டி தடவும் போது சொல்லுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேர், அவர் பிறந்த நேரம், அவங்க பிறந்த டைமு, அதே மாதிரி உங்கள் பேர், பிறந்த நேரம், பிறந்த டைம் 3 வாட்டி சொல்லிவிட்டு இதை தேய்ங்க. ஓகேயா? தேய்ச்சிட்டிங்களா? நேராக எடுத்து இந்த சொம்புக்குள்ளே போட்டுருங்க.
ஓகே, இந்த சொம்புக்குள்ளே போட்டுருங்க. எரிக்கலாம் வேணாம், சொம்புக்குள்ளே போடுங்க. ஓகே, அடுத்தது ஒரு சினமன் ஸ்டிக் உள்ளே போட்டுருங்க. ஓகே, அடுத்தது ஒரு சினமன் ஸ்டிக் உள்ளே போடுங்க. அடுத்தது மஞ்சள் ஒரு ஸ்பூன் எடுத்து சட்டிக்குள்ளே போடுங்க. ஓகே, அடுத்தது சீனி, வெள்ளை சீனியாக இருக்கலாம், அது ப்ரௌன் சீனியாக இருக்கலாம். சீனி தான். ஓகே, எடுத்து ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டுருங்க. அடுத்தது தேனு ஒரு ஸ்பூன் இதில் எடுத்து இதுக்குள்ளே போடுங்க. ஓகே, அடுத்தது உங்களோட பெர்ஃப்யூம் திறந்து 3 வாட்டி உள்ள அடிங்க, உங்களோட பெர்ஃப்யூம். ஓகேயா, அடுத்தது உங்கள் ஹஸ்பண்டோட பெர்ஃப்யூம். கண்டிப்பாக ஹஸ்பண்ட் தூரத்தில் இருந்தாலும் பிரிஞ்சு இருந்தாலும் அவர் என்ன கலெக்ஷன் பெர்ஃப்யூம் பார்ப்பார் உங்களுக்கு சத்தியமாக தெரியும். அந்த பெர்ஃப்யூமை வாங்கி இதுக்குள்ளே 3 வாட்டி அடிச்சு விட்ருங்க. ஓகே, அடிச்சிட்டிங்களா? இப்போ மஞ்சள் துணியை போட்டு கட்டுங்க. மஞ்சள் துணியை மேலே வச்சு சிகப்பு அந்த நூலில் கட்டிடுங்க. சிகப்பு நூல் இல்லை இது ரிப்பன், சிகப்பு ரிப்பனில் கட்டி விடுங்க. ஓகே, நல்லா கட்டுங்க. ஓகே, இப்போ இது எங்கே வைக்கணும் அதான் சொல்கிறேன். சாமி மாடையில் யார் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் கீழே கேபினெட்டில் கூட வைக்கலாம். பீச்சக்கை சைட்டில் வைக்கணும். சாமி மாடையில் பீச்சக்கை சைட் கீழே கூட வைக்கலாம். சாமி மாடை மேலே வைக்கணும் அவசியம் இல்லை. அப்படி அந்த வீட்டில் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா சாமி மாடை மேலே தாராளமாக வைக்கலாம். பீச்சக்கை சைட்டில் வைக்கணும், உங்கள் லெஃப்ட் சைட். ஓகே, 12 நாளுக்கு வைக்கணும். ஆஃப்டர் 12 நாள் என்ன பண்ணணும்னா இதை எடுத்து உங்கள் வீட்டு சைடில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளவர் போர்ஷன் ஏதாச்சும் இருக்கும் வெளியே, அது கீழே வந்து மண்ணை தோண்டி புதைச்சி விட்ருங்க. அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அது அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே மண்ணில் புதைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இது உங்கள் ரிலேஷன்ஷிப், வேறு ஒன்றுமே நீங்கள் எந்த மந்திரமும் செய்யலை. இது உங்கள் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, ஓடுற ஆற்றுலையும் போட வேணாம், அப்புறம் வெளியும் போட வேணாம். அப்புறம் மற்றவங்க உங்கள் ஜாமாவை எடுத்து உங்களுக்கு ஏச்சும் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, இப்போ 12 நாள் சென்று தான் இது நீங்கள் செய்யணும். அப்படியே எடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து இடம் இருக்கும், மண்ணுக்குன்னு இருக்கா, நல்லா கொஞ்சம் தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். எங்கே வேணாலும் புதைக்கலாம். ஓகேயா, ஜஸ்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே புதைச்சி விட்ருங்க. ஓகே, அடுத்தது இது என்ன தேதி செய்யலாம்? 11ஆம் மாதம். நான் பேசுறது இப்போ 11ஆம் மாதம். என்ன தேதி செய்யலாம் மட்டும் சொல்கிறேன். ஓகே, 19ஆம் தேதி செய்யலாம். ஓகே, செவ்வாய் செய்யலாம். 19ஆம் தேதி செய்யலாம். புதன் 20ஆம் தேதி செய்யலாம். புதன் 20 செய்யலாம். நவம்பரா? ஓகே, வியாழன் 21 செய்யலாம். ஓகே, வெள்ளி 22ஆம் தேதி செய்யலாம். புதன் 27 செய்யலாம். வியாழன் 28 செய்யலாம். வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி செய்யலாம். ஸோ இப்போ நான் சொன்ன டேட்லாம் இந்த நவம்பர் மாதம் மட்டும் தான் நீங்கள் செய்ய முடியும்னு சொன்னேன். அப்போ டிசம்பர் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த டேட்ஸில் இந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்யலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் செஞ்சுட்டோன்னு பாருங்கள், கண்டிப்பாக பிரிஞ்சு போனவங்க நீங்கள் சத்தியமாக சேர்ற வாய்ப்புகள் நிறையா வரும். அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க, இல்லை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக பெருகும். அவங்க கனவுல நீங்கள் போவீங்க, உங்கள் கனவுல வருவாங்க. உங்களுக்கு அந்த டச் கொடுத்துரும், உங்களை திருப்பி சேர்த்து வச்சிடும் இந்த பிரபஞ்சம். இதான் பிரபஞ்ச சக்தி. ஓகேயா? ஸோ மறக்காம கரெக்டாக செய்யுங்க. இது காலையில் 10 மணிக்குள்ள செய்யலாம், இல்லை மத்தியானம் 7 மணிக்குள்ள செஞ்சிடணும். செஞ்சுட்டு உங்கள் ப்ரேயர் ஆல்டர் கீழே வைக்கலாம், இல்லை ப்ரேயர் ஆல்டர் மேலேயும் வைக்கலாம். பீச்சகை சைட்டில் வச்சிருங்க. 12 நாளுக்கு இருக்கணும். அது 12 நாள் சென்று வீட்டு வெளியே புதைச்சிருங்க. அவ்வளோதான். இதில் இந்த பேட் திங்ஸும் நான் சொல்லலை. ஓகேயா? இது வந்து உங்களை 2 பேரை சேர்த்து வைக்கிற ரெமெடி தான். இது வந்து கணவருக்கும் மனைவிக்கும் உள்ள ரெமெடி. சரியா? அவங்க சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது கரெக்டாக செல்லும். ஓகேயா? ஸோ தேவையில்லாதவங்க அதை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வேலை செய்யாது. கணவன் மனைவிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா அவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கனெக்ஷன் இருக்கு. ஓகேயா? அதனால தான். ஸோ இந்த வீடியோ யாருக்கு போய் சேர்க்கணுமோ கண்டிப்பாக சேர்த்துருங்க. மறக்காம இது செய்யற முன்னாடி நான் சொன்னது கிறிஸ்டல் வாட்டர்ல குளிச்சிருங்க. உங்களை சுத்தி இருக்கிற அந்த பீடையோ நெகட்டிவிட்டியோ கெட்டதோ வெளியாகட்டும். அப்புறம் தான் இந்த ப்ரேயர்ஸ் நீங்க செய்யணும். ஸோ கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கணுமா? கண்டிப்பா கிறிஸ்டல் வாட்டர் பாய்ச்சிட்டு தான் இதை செய்யணும். உங்களுக்கு சத்தியமா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.